நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்தலம் மாணிக்கவாசகர் பிறந்த ஊரான திருவாதவூரில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சார்ந்த அருள்மிகு திருமறைநாதர் சுவாமி வேதநாயகி அம்மன் திருக்கோயிலின் தலத்தில் வாதநோய் உள்ளவர்கள் அருள்மிகு திருமறைநாதர் சுவாமியின் அபிஷேக நேரங்களில் 2 லிட்டர் நல்லெண்ணெய், பச்சை கற்பூரம், சிறிய விபூதி பாக்கெட் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்த நல்லெண்ணெயை திரும்ப பெற்றுக்கொண்டு வாதநோய் உள்ளவர்கள் தினமும் தேய்த்து வர வேதநாயகனின் அருளால் வாதம் நிவர்த்தியாகும் என்பது இத்தலத்தின் சிறப்பாகும். சிவபெருமான் சனி பகவானின் வாதநோயை தீர்த்த தலம் என்பதால் இந்த தலம் வாதவூர் என்று பெயர் பெற்றது. இத்தல ஈசனை வழிபட்டால் கை, கால், முடம், பக்கவாதம் உள்ளிட்ட அனைத்து வகையான வாத நோய்களும் தீரும் என்று கூறப்படுகிறது. ஒரு சமயம் திருக்கைலையில் பைரவரின் வாகனமான நாய் மறைக்கச் செய்தார் சிவபெருமான். இதனால் பைரவர் ஈசனிடம் தனது நாய் வாகனம் வேண்டினார். திருவாதவூர் சென்று வழிபட தொலைந்த வாகனம் கிடைக்கும் என்று அருளினார். கைலை மலையில் இருந்து திருவாதவூர் வந்த பைரவர் இங்கு ஒரு தீர்த்தம் அமைத்தார். அது பைரவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள பைரவர் தீர்த்தத்தில் நீராடி திருமறைநாதரை வழிபட்டு தனது நாய் வாகனத்தை மீட்டார். இத்தல பைரவரை தொடர்ந்து 8 அஷ்டமி தினங்களில் வழிபட்டு வந்தால் துளைந்த வாகனங்கள் மீண்டும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். அவரது தலையில் பசுவின் குளம்படிகள் உள்ளது. சைவ சமய குரவர்கள் 4வரில் திருவாசகம் அருளிய மாணிக்கவாசகர் அவதரித்த திருத்தலம். மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் சிலம்பொலி கேட்பிக்க செய்த தலம். திருவாசகத்துக்கு முருகாதார், ஒரு வாசகத்துக்கும் முருகார். இத்தகைய ஒப்பற்ற அருள் நூலை வழங்கிய மாணிக்கவாசக பெருமான் அவதரித்த இவ்வூரில் அவர் அவதரித்த இடம் கோயிலாக்கப்பட்டு இன்றும் உள்ளது. வாத ஊரார் என்று அழைக்கப்பட்ட இவர் பாண்டிய மன்னன் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். பின்பு சிவபெருமான் குருவாக வந்து உபதேசம் கேட்டு அடியார் ஆனார். கபிலர் பிறந்த ஊர். பெருமான் திருமாலுக்கு வேதம் நானே என்று உபதேசித்த தலம். வாயுதேவன் சிறந்த புத்திரன் வேண்டி அனுமானை பெறுவதற்கு காரணமாக அமைந்த தலம். இதனால் இத்தலத்தில் வழிபட்டால் குழந்தை பேறு நிச்சயம். பிருகு முனிவரின் சாபத்தால் தனது தன்மை குன்றிய அக்னி தனது முந்தைய நிலையை திரும்ப பெற்ற தலம். யாக அம்பிகை படைப்பு தொழிலில் சிறப்பாக நடக்க பிரம்மா இங்கு ஆரணகேதம் என்னும் யாகம் நடத்தினார். இந்த யாகத்திற்கு அவரது துணைவியாரான சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி ஆகியோர் துணையாக இருந்தனர். அப்போது பிரம்மாவிற்கு காட்சி தந்த அம்பிகை படைப்பு தொழில் சிறக்க அருளினாள். யாகத்தின் காரணமாக காட்சி தந்ததால் இவள் ஆரணவல்லி என்று பெயர் பெற்றாள். ஆரணம் என்றால் வேதம். இவள் தனி சன்னதியில் காட்சி தருகிறாள். தல வரலாறு. முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடைபெற்ற போது தேவர்களுக்கு திருமால் அடைக்கலம் அளித்தார். அசுரர்களுக்கு பிருகு முனிவரும் அவரது மனைவியும் அடைக்கலம் அளித்தனர். இதனால் கோபமுற்ற பெருமான் அசுரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த குற்றத்திற்காக பிருகு முனிவரின் மனைவியின் தலையை தனது சக்கராயுதத்தால் கொய்தார். மனைவியை இழந்த பிருகு முனிவர் கோபமுற்று, நீயும் இப்பூவுலகில் பல பிறவிகள் எடுத்து உன் மனைவியை இழந்து வாடுவாய் என்று சாபமிட்டார். இந்த சாபத்தை போக்கும் பொருட்டு மதுரை வந்த திருமால் அழகனை தரிசித்துவிட்டு மலர்கள் பூத்து குலுங்கும் தடாகத்திற்கு வந்தார். பூஜைக்கு சிவலிங்கம் தேடினார், கிடைக்கவில்லை. அப்போது ஒரு பசு வந்து தடாகத்து மத்தியில் இருந்து தாமரை பூவின் மீது பாலை சுரந்தது.
திருமாலும் அருகே சென்று பார்க்க அங்கு சுயம்பு வேணியாய் லிங்கம் இருக்க அதை எடுத்து பூஜை செய்து வணங்கினான். ஈசன் எழுந்தருளி திருமாலுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார். பின்னாளில் இது பலரால் பூஜிக்கப்பெற்று ஆலயம் எழுப்பப்பட்டது. தேவார பாடல் பெற்ற வைப்புத்தலம். பாண்டவர்களின் ராஜசூய வேள்விக்கு துணை புரிந்து பிறகு திருமாலால் காவல் தெய்வமாக ஸ்தாபிக்கப்பட்ட புருஷாமிருகம் வீற்று இருக்கின்ற தலம். திருச்சிற்றம்பலம்.